தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமதி தன்னோட அப்பாவ காணோம். இந்த பரமன் தான் என் அப்பாவ கடத்தி எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ்ஐ ரிஷி எப்படா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் மாட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க. இங்க இளமதி கிட்ட வந்து அப்படின்னா நீ இத ஒரு கம்ப்ளைண்ட்டா எழுதி குடு அப்படின்னு கேட்டு எழுதி வாங்கிக்கிறாப்ல. இப்ப நம்ம பரமன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ மாட்னான்டா பரமன் அப்படின்னு சொல்லி பரமன அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல போட்டு சும்மா பொல பொலன்னு பொளக்குறாங்க. அடிச்சு எங்க எங்க அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ரோமோவுல இத தான் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவர யாருமே கடத்தியிருக்க மாட்டாங்க. ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பரமன் கடத்தல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்ல. இளமதி வந்து அவசரப்பட்டு இப்ப பரமன் மேல கம்ப்ளைண்ட் குடுத்ததுனால, பரமன வேறயா லாக்கப்ல வச்சு இந்த எஸ்ஐ அடி அடின்னு அடிச்சுப்புட்டார் இல்லையா? ஸோ இப்ப என்ன மாதிரியான கேஸ் வந்து எஸ்ஐக்கும், இளமதிக்கும் பெரிய சிக்கலா வரப்போகுதுன்னு தான் நெனைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.